ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்த்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்பலவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து நித்விஷாவகை. ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் ரிஷபு விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்புவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணு அமிர்தஸ்ய தேவதாரணு பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தம் கர்ணாப்யாம்பூரி விஸ்ரு பிரம்மண கோசோசி மே யாபிஹிதஹாம் ஸ்ருதம் மே கோபாய.
ஓம் அகம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜி இவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி திரிசங்கோர்வேத வசனம். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கா அக்ப்ராணः சக்ஷுஸ்ரோத்ரமதோ மிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரி மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாகோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதயமனக. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्ववेता स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टने स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तहुं गदेवमात्मबुद्धिप्रकाश मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ओम शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. பக்கம் 159. 444 சங்கல்பாதிகரணம். சங்கல்பாதேவது தச்ருதேஹே முதல்ல 7 விட்டுருப்போம். அதுலேருந்தே ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அந்த 7 நம்ம இதே 18 அடுத்த மாதத்தில் எடுப்போம். மே 18 எடுப்போம் அந்த 7 சூத்திரம். இப்போ எடுக்க போகிறது 15 சூத்திரம். பஞ்சதசி சஷ்டியில் ஆரம்பிக்கிறோம். இப்போ சப்தாகம் பண்ண போகிறோம். 7 நாள் பண்ண போகிறோம். 25ஆம் தேதி முடியும். நாளைக்கு வகுப்பு இருக்கும். நாளன்னைக்கு ஆத்ம விசாரம் இருக்கும்.
சாயங்காலம் இருக்கும் 6 மணிக்கு. சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஆத்ம விசாரம். அப்புறம் 7லேருந்து திருப்பி திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வகுப்பு இருக்கும். அப்புறம் மே 1 வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து தட்சிணாமூர்த்தி விசேஷ ஸ்பெஷல் பூஜா இருக்குது. அதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்ரீமதி வனிதா சத்யநாராயண்ஜி வராங்க. மே 1 அந்த விசேஷ பூஜைக்கு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பூஜை. தெரியல. அதனால் வந்து 2வது விஷயம் வந்து மே 4ஆம் தேதி வந்து ஆத்ம விசாரத்தில் ப்ரெசன்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் சேர்ந்து பைட்டக் இருக்கும், வர்க்கா இருக்கும். அது வந்து சங்கர மடத்திலே இருக்கும். ஓகே. மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் ஆத்ம விசாரத்தில் அவங்க வந்து ஒரு தடவையாவது ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். ஸோ எப்படி ஆத்ம விசாரத்தை ஃபர்தராக ப்ரெசன்ட் பண்ணுறது, என்ன பாயிண்டில் கவனிக்கணும், எதில் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து அந்த வர்க்காவில் சொல்லிக் கொடுப்போம். மே 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் மே 11ஆம் தேதி வந்து நமக்கு 30வது ஆண்டு யோகசாந்தி குருகுலத்தினுடைய ஆண்டு விழா. அன்றைக்கி ஒன்லி ஃபார் கேம்பர்ஸ் மாத்திரம் கூப்பிடுவோம், இன்வைட் பண்ணுவோம். யாரெல்லாம் கேம்புக்கு வராங்களோ அவங்க எல்லோரும் வித்தவுட் ஃபெயில் அன்றைக்கி வரணும். எக்ஸ்ட்ரா சில பேர் வரலாம். அந்த எக்ஸ்ட்ரா வரவங்க வந்து ஆத்ம விசாரத்தில் பங்கு கொள்கிறவங்க, ஆனால் கேம்புக்கு வர முடியாதவங்க, அவங்க வரலாம். அப்புறம் வந்து பாராயணத்தில் இருக்கிறவங்க வரலாம். அப்போ வந்து இந்த 3 கேட்டகரி தான் வர முடியும். கேம்புக்கு வரவங்க, ஆத்ம விசாரத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் பகவத்கீதா விஸ்வரூப பாராயணத்தில் இருக்கிறவங்க. மற்றவங்கள நம்ம இன்வைட் பண்ண வேண்டாம். அவங்களே வந்துட்டால் சேர்த்துக்கலாம், நம்ம கூப்பிட மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக 30வது ஆண்டு விழாக்க நாம் வந்து விசேஷமாக சில பேரை கூப்பிட போகிறோம், தலைமை தாங்கிறதுக்காக, சீஃப் கெஸ்ட். அதில் வந்து ஒன்று வந்து லலிதா டீச்சர், இன்னொன்று வந்து லலிதா மாமி, இன்னொன்று வந்து சங்கரி மாமி. இவளை வந்து இன்வைட் பண்ணலான்னு கூப்பிட்றோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதில் சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள பண்ணலாம். ஸோ இதை முடித்த பிறகு, கேம்ப்பெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நமக்கு வந்து 7ஆம் தேதி திருப்பி ஆத்ம விசார வர்க்கா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைட்டக் இருக்கும், அப்புறம் வந்து வர்க்கா இருக்கும். போயிட்டு வந்த பிறகு அதில் வந்து நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக எப்படி லீட் பண்ணுறது, இந்த சரீரத்தில் உயிர் உள்ள வரைக்கும் எப்படி வந்து எவ்ரிடே மூவ் பண்ணுறதை பற்றி, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறத பற்றி பேசுவோம். அதை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. ஆனால் எது முக்கியத்துவம் எது முக்கியத்துவம் இல்லை. இப்போ தான் வந்து காலையில் விவேக சூடாமணி 27, 28 கிளாஸ் கேட்டுட்டு வரேன் நான். விவேக சூடாமணி அதில் கரெக்டாக வருது அந்த சப்ஜெக்ட் மேட்ரு, பர்ஃபெக்டாக வருது. அது 27, 28 விவேக சூடாமணி. இந்த மாதிரி பொண்ணு எழுதிக்கிட்டாங்க பாரு. ஏன் எழுதிக்கிட்டாங்க? போய் கேட்குறதுக்காக சொல்கிறாரு, சும்மா ஓதலை அவர். அது என்ன தான் அது சொல்கிறாருன்னு போய் படிக்கிறதுக்காக அவங்க ஆர்வத்தோடு எழுதிக்கிறாங்க. ஸோ 27, 28 விவேக சூடாமணி. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரிட்டன் வந்த பிறகு நமக்கு வந்து இதுக்கு போயிட்டு வருவோம் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. அப்புறம் கடைசியாக 13, 14 வந்து நம்ம திருப்பதி 14, 15 சனி ஞாயிறு. அதில் வந்து திருப்பதி வந்து ஸோ நடைப்பயணமாக மேலே மலை ஏறி இறங்க போகிறோம். அதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வரலாம், அது கம்பல்சரி கிடையாது, அது என்னுடைய சொந்த பிரார்த்தனை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாம் வந்து ராக்கெட் கிளம்பிடும். ஓகே, சென்னையிலேருந்து
சாஸ்திராலயத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சாதுர்மாச விரதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஜூலை 10 வந்து நமக்கு வந்து வியாச பூர்ணிமா இருக்குது. ஸோ வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா, நாம் வியாசர் கூப்பாக போய் வியாசர் ரத்தனமாலா வந்து சொல்ல போகிறோம். இந்த மே 1 தட்சிணாமூர்த்தி கிட்டக்க நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரத்தனமாலா இருக்கு இல்லையா, அந்த ரத்தனமாலா வந்து அன்றைக்கி வந்து அரங்கேற்றம் மே 1. ஸோ பிரம்மசூத்திர ரத்தனமாலா அந்தந்த குரூப் பாராயணம் இல்லைப்பா, பிரம்மசூத்திர ரத்தனமாலா. ஓகே. ஸோ அது வந்து அரங்கேற்றம் பண்ணும். 555 சூத்திரமும் சொல்ல போகிறோம் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு பாதமும் அன்றைக்கி எல்லோரும் சொல்ல போகிறோம். அதில் வந்து அதுக்கான வாய்ஸ் நோட் இருக்குது, அது வந்து நம்ம அனுப்பி வைப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அத்தியாயம் சொன்னால் போகிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதம் சொன்னால் போகிறோம். அதை வந்து அன்றைக்கி அரங்கேற்றம் மே 1 தட்சிணாமூர்த்திக்கு சமர்ப்பணம் பண்ணி, அதை வந்து மே 11 சித்ரா பௌர்ணமிக்கு திருப்பி அந்த விஸ்வரூப பாராயணம், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திர ரத்னமாலா இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்த பிறகு நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் இருக்குது. அது வந்து பப்ளிக் ப்ரோக்ராம், யார் வேணால் வரலாம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வரணும். ஸோ அது நம்ம செய்யப்படுறோம் ஜூன் 21. ஜூன் 21 கழித்து நான் யோகா தெரப்பி கிளாஸுக்கு போகிறேன், நேச்சுரோபதி. யாருக்கெல்லாம் வந்து உடம்பு பஞ்சராக இருக்கோ அவங்க என்னோட வந்து 10 நாள் தங்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. ஒரு நாளைக்கு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் 1 டேக்கு. 10 நாளுக்கு கேம்புக்கு போயிட்டு வா, அதுக்கு இவ்வளோ ரூபா கொடு, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு இது நம்மளுடைய அருமை தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 50,000 ரூபாய் கட்டிடணும், ஃபஸ்ட்டே கட்டிடணும், அப்போ தான் அட்மிட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதை மாதிரி அங்கே கோயம்புத்தூரில் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு ஜூலை 10 நம்ம வியாச பூர்ணிமாவில் சந்திப்போம். அதுக்கப்புறம் நான் சாதுர்மாச விரதத்துக்கு போகிறேன். இது டோட்டல், ஏன்னா அப்புறம் சொல்ல முடியாதுன்றதுக்காக அப்போ சொல்லிட்டேன். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு டேட்டை ஏன் கொடுத்துருக்கேன்னா, அன்றைக்கி கரெக்டாக பொதுவாக ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு நீங்கள் வந்து ஏற்கனவே ஆஃபீஸில் சொல்கிற மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஆஃபீஸில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி என்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி அன்றைக்கி நான் ஊரில் இருக்க மாட்டேன்னு. சரிப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்ன அதிகம் இன்ட்ரெஸ்டிங் அதிகம், கிருத்து நியாயத்தை நம்ம அங்கே முடித்த மாதிரி அதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிளில் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சங்கல்பாதிகரணம். ஓகே. இந்த சங்கல்பாதிகரணத்தில் 2 சூத்திரம் இருக்குது. அதில் 4, 4, 8 சூத்திரம் வந்து சங்கல்பாத் ஏவது தத் சுருத்தேகே. சின்ன சூத்திரம், அழகான சூத்திரம், எளிமையான சூத்திரம். ஓகே. ஸோ நம்மளுடைய 102வது சிபிர் முடிஞ்சுத்துன்னு கொண்டாடிட்டோம். ஆனால் முடியல அப்படின்னு பகவான் திருப்பி துவக்கிட்டார். அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லலிதா டீச்சர் சொன்ன மாதிரி அவர் எப்போ வேணால் செய்வார், எப்போ வேணால் வருவார்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார். அதனால் வந்து கேட்கப்படாதுன்னு சொல்லியிருக்கார். இந்த 108வது கேம்ப் வரைக்கும் எப்படி வேணால் மாற்றுவார். புரியுதா? இப்போ சொன்னது கூட மாறுதலுக்கு உட்படுது. பாருங்கள், இங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். ஆனால் பேனர் வந்து எடுக்க விட்டு சில சமயம் தவறே வந்து சரியாயிடும். புரியுதா? கொஞ்சம் காலம் பொறுத்தா போகிறோம். கொஞ்சம் காலம் பொறுத்திங்கன்னா நீ பண்ணுற தவறே கூட அது நல்லதாக அமைஞ்சு போயிடும். அதில் ஒன்று இது சாட்சி இது. ஓகே.
இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கடந்த 5 மாதத்தில் இந்த சங்கர மடத்தில் 55 வகுப்பு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மே மாதம் இது 102வது பத்ரிநாராயணர் சிபிர் திரும்பவும் நமக்கு 107 புனருத்தாரணம் பண்ணி விசார பாரதியில் சாஸ்திராலயத்தில் நாம் அதை துவக்கி வச்சுட்டு 107க்கு பிறகு திருப்பி வந்திருக்கோம். அதனால் என்ன 5 ஷிபிர் முடித்து இந்த 102 மாத்திரம் கண்டினியூ ஆகிறது. அது இங்கேருந்து தான் நம்ம இதுக்கு போகணும், நம்மளுடைய ரிஷிகேஷுக்கு, கங்கைக்கு அப்படின்றது இருக்கிறது. இது ஒரு விஷயம். அப்போ சதுர்த்த அத்தியாயம் சதுர்பாதம் 4வது பாதத்தில் 7 அதிகரணங்கள் 22 சூத்திரங்கள் இருக்குது. அதை 3 அதிகரணம் 4 அதிகரணம் அப்படி 2ஆக பிரிக்கிறோம். முதல் 3 அதிகரணம் 7 சூத்திரம், 4 அதிகரணத்தில் 15 சூத்திரம். அந்த 15வது சூத்திரத்தை இப்போ முதல்ல எடுக்கிறோம். மீதியை நம்ம முதல் 3 ரிஷிகேஷில் எடுப்போம். இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். டோட்டலாக இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? பிரம்ம பிராப்திகி. அதை தான் நம்ம விரிவாக இருக்கோம். அல்டிமேட்டு நம்ம வேதாந்தத்துக்கு வரத்துக்குனுடைய பர்பஸ் என்ன? பிரம்ம பிராப்திகி, பிரம்மத்தை அடையிறதான். ஓகே, இதில் 2 விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறார். ஒன்று சகுண பிரம்ம பிராப்திகி, அதாவது விதேக முக்தி காலத்தில் சகுண பிரம்ம பிராப்திகி, அல்லது சகுண ஈஸ்வர பிராப்திகி. அதன் பிறகு புனர்ஜன்மம் கிடையாது. புரியுதா? இது ஞானிக்காக சொல்லப்படுறது. இது விவகாரிக திருஷ்டியில் சொல்கிறது. லௌகிக திருஷ்டி அல்லது அஞ்ஞானிகளுடைய பார்வையில் ஒரு ஜீவன் முக்தன், ஞானத்தை அடைந்தவன், அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபஸ்ட்டு சகுண பிரம்ம பிராப்தி அடைகிறான். அதுக்கப்புறம் புனர்ஜன்மம் இல்லாத விதேக முக்தி அடைகிறான். ஆனால் பிராரமார்த்திக திருஷ்டியில் பிரம்ம பிராப்திகன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது பிரம்மத்தோட ஐக்கியமாதல். ஐக்கியமாறுதுன்னா ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்றது உண்மையில் இல்லை. இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும். சகசர கோடின்றார் அவர் ஆச்சாரியர் விவேக சூடாமணியில். சகசர கோடி சதை கோடி புண்ணியத்தினுடைய பலனாக கிடைக்குமாது. ஜீவ ஈஸ்வர ஜகத்து இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நமக்கு புரிஞ்சுதில் வேலை பண்ணால் போகிறோம். என்னென்னா, ஞானம் அடைந்த பிறகு அதில் விவகார திருஷ்டியில், அஜ்ஞானியோட திருஷ்டியில் ஞானிக்கு பிராரப்தம் தொடர்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக தெரியுது. அதில் விவகாரிக திருஷ்டி. இப்போ பாரமார்த்திக திருஷ்டி நிர்குண பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மம்ன்றது பிரம்ம பிராப்தி என்றது ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதம் கிடையாது. நிர்குண பிரம்மம்ன்றது அஜஹா, பெறப்பட்டது. ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து விபச்சித்து. கதாச்சித்து விபச்சித்துன்னு என்ன மீனிங்? எதில் எது வருது? உபநிஷத்தில் ஸ்ருதி வாக்கியம் விபச்சித்து, ஸ்மிருதி வாக்கியம் கதாச்சித்து. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ சொல்லு ஒன்று தான், அர்த்தம் ஒன்று. சொல்லு வேறு வேறு, அர்த்தம் ஒன்று. ஓகே. அதில் வைத்திய பிரகரணம் 32 காரிக்கால கௌடபாதாச்சாரியார் இதை தெளிவாக சொல்கிறார். நிர்குண பிரம்மத்தை பற்றி அழகாக சொல்கிறார். இதை நம்ம அந்த ரிஷிகேஷில் கன்க்ளூட் பண்ண போகிறோம். இங்கே பிகினிங் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதையே அப்படியே கொண்டு போய் அங்கே கன்க்ளூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ரொம்ப லக்கி இன்றைக்கி வந்திருக்கிறது. ஸோ சஷ்டியில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்துன்னா, 7 நாள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த கரணத்தில் அறிவு உண்டாகும். நனிரோதகா நச்சோபத்திகி நபத்தோ நச்ச சாத்தகா ந முமுக்ஷுர் ந வை முக்தகா இத்தியேஷ பரமார்த்ததா. அப்படி இது நிர்குண பிரம்மத்தினுடைய விஷயம். விளக்கம் எங்கே? விளக்கம் ரிஷிகேஷ் கங்கை கரையில் இமாலயத்தில் அங்கே பார்த்துக்கலாம். மே 18. அப்போ இதில் 15 சூத்திரம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா பிரம்மலோக பிராப்திகி.
இந்த பிரம்மலோக பிராப்தின்றது விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதத்தில் என்ன அப்படின்னா வைகுண்ட லோக பிராப்தி. இந்த பக்கம் சைவம் ஒரு இது இருக்குது, அவங்க வந்து கைலாய பிராப்தி. சைவம் தான் ஃபஸ்ட்டு, சைவம் தான் இதுன்னு எல்லாம் சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். வேதத்துக்கு விரோதம் இது பண்ணி நாங்கள் சைவம் தான் அப்படின்னு. இங்கே கூட ஒருத்தன் இது சாஸ்திரத்திலிருந்து ஓடி வந்துட்டான், நான் சைவம் அப்படின்னு. ஆனால் பொன்முடி வந்து சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கப்படுத்தினார். அந்த பயலை நான் எங்கேயாவது கூட்டத்தில் வருவானா, சைவத்துக்கு அப்படியே திரண்டு வந்துடுவானான்னு பார்த்தேன் நான் பேப்பரில், யூடியூப்லலாம். எங்கே படுத்து தூங்கினானோ புரியுதா. அதனால் சைவத்துக்கு சொல்கிறவன்லாம் திரண்டுருக்கணும் புரியுதா. நிஜமாகவே சைவத்தில் இருந்துன்னா திரண்டு ஜனங்க தெருவாக வந்திருக்கணும். அதெல்லாம் வரல, கேவலமாக படுத்திட்டான் புரியுதா. அப்போ சும்மா அது அவன் வந்து இந்த கரூர் பக்கத்தில் ஒரு நாயன்மார் இருந்தார். மாட்டை ஓட்டிகிட்டு போய் இது பண்ணுறான்னா அதை கொண்டு போய் மாட்டை கொண்டு போய் லிங்கத்துக்கு பால் விட்டான் அந்த பையன். அவர் பையன்தான் புரியுதா. டெய்லி வந்து பால் கறக்காது புரியுதா. அப்போ அங்கேருந்து வந்து அவன் பின்னாடியே வராரு அவர், அவங்க அப்பா. நல்லா இந்த கொடுவால் இந்த மரம் வெட்டுவாங்கள்ல கோடாலி, அதை வச்சுக்கிட்டு வராரு புரியுறதான். அதை வச்சுட்டு வரும்போது இவன் வந்து பால் வந்து லிங்கத்துக்கு லிங்கத்துக்குன்னா இந்த தீக்காக்கார திராவிடத்தில் மாதிரி கல்லுக்கு விட்றான். உடனே வந்து வெட்டுறதுக்கு வந்தார் அவன் அப்பா. வெட்டுறதுக்கு வரும்போது இவன் அறிவாக எடுத்து அவங்க அப்பா கையை வெட்டிட்டான். இது கரூரில் நடந்தது. அது பேர் பக்தி புரியுதா. என்ன பக்தி தடுத்தினா உன்னை நான் வெட்டி போடுவேன் நான் புரியுதா. இங்கே வந்து நம்ம பாரதி நகரில் நீ கொடி ஏற்றின, தாமரை கொடி ஏற்றின, உன்னை வந்து கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னா. அவன் என்ன சொன்னான், இன்னொரு பையன், நீ கொலை பண்ணிவிடுவா அது உண்மை தான், ஆனால் நீ அடுத்த வாரம் என்னோட வந்துடுவ நீ. அதுக்கப்புறம் அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், டேய் வேண்டாண்டா, நம்ம ஊரில் வேண்டாண்டா அப்படி எப்படி. ஸோ கொஞ்சம் தைரியம் இருக்கணும், அவ்வளோதான். பேசுகிறதுக்காவது தைரியம் இருக்கணும். சும்மா வாய் சவுடு அழுறான்ல அப்படியே. இந்த குரோதி ஆண்டோட லாஸ்ட்டு இயர் வந்து 50 பேர் நிற்கிறான் குரு சமர்ப்பணம் பக்கத்தில். அந்த சண்டை அந்த குடுத்தனக்காரனுக்கு இதுக்கும் எவனுமே சண்டை போடல, அதாவது அடிச்சிக்கல, வாய் சண்டையோடு இந்த 50 பேரை போயிட்டான். அப்புறம் த்ரில்லிங்காக போய் இவன் வீட்டில் உள்ளே போய் அடித்து, அவன் வந்து அடித்து, இவன் பூரிக்கட்டை தூக்கி போட்டு, அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லா இருந்திருக்கும். அவன் எல்லாருமே என்ன நினச்சான்னா, நாளைக்கு வருஷப்பிறப்பு ஜெயிலில் கொண்டு போய் வச்சு. 2 பக்கமும் அதை சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் பண்ணி 2 பேருமே வாயில் சண்டை போட்டு போயிட்டானுங்க. இது நடந்த சம்பவம். இது ஒரு சங்கல்பாதிகரணம். சங்கல்பாத்தி ஏவ தூ தச்சுருத்தொகா அப்படின்றார். ஸோ இதில் பிரம்ம பிராப்தின்றது வித்யான்றது 2 விதமாக இருக்கிறது சொல்லியிருக்கேன் நான். உபாசகனையும் வித்யான்னு சொல்கிறது, ஞானியும் வித்யா தான் சொல்கிறது. அதனால தான் கன்ஃபியூஸ். இந்த பிரம்மசூத்திரத்தில் ஸ்ருதி வாக்கியத்தில் சாண்டில்ய வித்யா அப்படிலாம் வருது. தகர வித்யாவே வந்து 6 செக்ஷன் வந்து உபாசகனை பற்றி சொல்கிறது, 6 வந்து ஞானியை பற்றி சொல்கிறது, 6 வந்து சகுண பிரம்மம், 6 செக்ஷன் வந்து நிர்குண பிரம்மம் அப்படி சொல்கிறது. அதை வச்சுட்டு தான் இவர் வந்து சங்கராச்சாரியா அதை சொல்கிறாரு. அப்போது இந்த உபாசகன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம் புரியுதா. முன்னாடி வந்து சாதாரண அஜ்ஞானி ஜீவா வந்து சுக்லகதிக்கு ஆப்போசிட் கதி என்ன தம்பி, கிருஷ்ணகதி வழியாக போய் எங்கெங்கேயோ அலைஞ்சி, அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்திரீ வயிற்றில், இதே இடத்துல தான் சொன்னேன், ஸ்திரீ வயிற்றில் அவன் வந்து குழந்தையாக பிறக்கிறான். அங்கேருந்து நம்ம 100வது கேம்புக்கு போனோம் புரியுதுதான். அந்த ஸ்திரீ வயிற்றில் வந்து திருப்பி புனர்ஜென்மம் கிடைக்கிறதுக்கே அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், திருப்பி மனுஷ சரீரம் வரத்துக்கே புரியுதா. உத்கிராந்தி கதி ஆகதி, அது உத்கிராந்தி கதி ஆகதி, அதில் ரிசர்ச் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம் ரிசர்ச்சு, உத்கிராந்தி கதி பிராப்தி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ 2த்துக்கு வித்தியாசம். பிராப்தின்னா இந்த பிரம்மலோக பிராப்தி புரியுதா.
அப்போது இதில் சப்ஜெக்ட் மேட்ரு வந்து சாந்தோக்கிய 8.2 8.2 செக்ஷன் ஃபுல்லாக அதில் பற்றி வர்றது இப்படிதான். அதில் வந்து தகர வித்யா வருது. அந்த தகர வித்யாவில் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து 8.2. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா உபாசனா தகர வித்யா ஹிருதய ஆகாச வந்து ஈஸ்வரா ஈஸ்வரா. ஓகே, தகரஹாசா. அப்போ ஆகாச உள்ளர இருக்கிறது. ஆகாசத்துக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரான்னு பேர். அப்போ இந்த தகரஹாச வித்யா ஈஸ்வர வந்து சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா. ஈஸ்வரா சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா அப்படி. அந்த ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகா. அவர் வந்து என்ன விரும்புகிறாரோ அதுபடியே எல்லாத்தையும் படைச்சிடுவார். அவர் விரும்பினது கிடைக்கும், விரும்பினது செய்வார். அதுக்கு ஈஸ்வரான்னு அர்த்தம். ஓகே, ஈஸ்வரா என்ன பண்ணுவார்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண முடியும். புரியுதா? அப்போ ஈஸ்வர வில்லு, அதுக்கு பேர் என்ன? சங்கல்பத்துக்கு பேர் வில்லு. சங்கல்ப மாத்திரேன சங்கல்ப மாத்திரேன இப்போ வந்து ஊத்தப்பம் வர கடவுது அப்படின்னா அப்படி வந்து நிற்கும் ஊத்தப்பம். நீங்கள் புராண படத்தெல்லாம் இப்படி அந்த முருகர் வந்து வந்தார் அப்படின்னா டமால் மயிலோடு குதிப்பார் பாரு, அப்படி வருவார், டமால்னு வருவார். புரியுதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம தேவர் ஃபிலிம் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. முருகர் அப்படியே வந்து நிற்பார். புரியுதா? அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கனவுலேயே வந்து நிற்பார். அப்புறம் யாராவது சின்ன பையன் போனோன்னா நம்ம முருகராகவே தெரியும். அப்படி ஒரு மைண்டோட பழக்கம். ஓகே, அப்போது இந்த ஈஸ்வர உபாசனையை வாழ்நாள் முழுவதும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உபாசனை இருக்கிறவன், அவனுக்கு முழு நேரமாக பண்ணினவனுக்கு கிட்டத்தட்ட இரண்ய கர்ப்பனுடைய அந்த இரண்ய கர்ப்பனுக்கு என்னெல்லாம் சித்தி இருக்கிறதோ அந்த காரிய பிரம்ம ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பனுடைய ஐடியாலாம் இவனுக்கு வந்துடும், உபாசகனுக்கு வந்துடும். உபாசகனுக்கு அந்த மாதிரிலாம் அந்த பிரம்மலோகத்தில் வந்துடும். ஏன்னா நம்ம 48 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருது ஏம்பாடு ஊம்பாடுன்னு இருக்கு. அப்படி உட்காந்து பழக்கம் இல்லை. நம்ம வந்து 12,000 14,000 இது சொல்லிடலாம், கந்த சஷ்டி கவசம் சொல்லிடலாம், 18 கோடி காயத்ரி சொல்லிடலாம். புரியுறதா? 350 கோடி விஜய மந்திரம் சொல்லிடலாம். இந்த 2000 விஸ்வரூப பாராயணம் கூட பண்ண முடியலாம். ஆனால் 48 நிமிஷம் கண்ணை மூடி ஆடாமல் அசையாமல் உட்காரு. குருக்களிக்கா முந்திரிக்கா ஓடி ஓடி வரணும், அப்படி நிறைய ஓடி வா அப்படிலாம் சொல்கிறோம்ல. நிறைய ஓடி வா தான் வர முடியும். குருக்களிக்கா முந்திரிக்கா 48 நிமிஷம் கண்ணை மூடி உட்காரு அப்படி முடியாது. இப்போதான் ட்ரை பண்ணி போகிறேன். 48 நிமிஷம் தியானம் பண்ணாதவனுக்கு மூக்கு நுனியில் கோபம் வருமா, குரோதமாக இருப்பானா, விரோதமாக இருப்பானா. அப்படி மெடிடேஷன் பண்ண பழகிட்டான்னா அவனுக்கு குரோதம் துவேஷம் வெறுப்பு எல்லாம் போயிடுமா. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். புரியுதா? சரி, ஏன் அவன் வந்து உபாசனை பண்ணாதவன்டா கிட்டக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்? எனக்கு கோபம் வரும், நான் 48 நிமிஷம் உட்காரலையே. அதனால் இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் ப்ரோன்னு பேர். அவனை எதுக்கு நினைக்கிறது? எனக்கு கோபம் வந்து எதாவது சொல்லிக்கிட்டே போகிறேன், அதனால் நம்ம வெளியில் வந்தோம். அதுதான் கரெக்டு. மகயிதி பிரம்மணி ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனஸ்பதிம் வாக்பதி சக்ஷுஷ்பதி ஸ்ரோத்தற்பதி விஜானபதி ஏதத் ததோ பவதி ஆகாஷ ஷரீரம் பிரம்ம. தைத்திரி சிக்ஷாவல்லி. ஓகே, உபாசகன் என்ன பண்ணுறான்னா இரண்ய கர்ப்பனுடைய 2 அரணை கலந்து அவன் வந்து மனங்களாகி அவனே வாக்குக்கு பதியாகும், சக்ஷுக்கு பதியாகும், அனைத்துக்கும் அவனுடைய ஈஸ்வர பாவனையோடு வந்துடுறான் இரண்ய கர்ப்பன். இரண்ய கர்ப்ப விஷயம் அவனுக்கு வந்துடுது. ஓகே, அதனால் பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம் அப்படி நம்ம பெருமையாக சொல்கிறத விசிஷ்டாத்வைத்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம். யார் ஒருத்தர் ஈஸ்வர உபாசனை பண்ணுறானோ அவன் வந்து ஈஸ்வரனே வைகுந்தத்தை அடைவான். புரியுதா? வைகுந்தத்தை அடைஞ்சு அல்ல கைலாயத்தை அடைந்து அல்லது பிரம்மலோகத்தை அடைந்து எல்லா விஷயமும் அடை. இது விசிஷ்டாத்வைத்தம். அதுவும் கரெக்டாக தான் இருக்கிறது. எப்படி தெரியுது? நீங்கள் ஃபுல் டைமாக மெடிடேஷன் பண்ணியிருந்தால்
ஆனால் இங்கே வந்து விசிஷ்டாத்வைத்தத்தை மறுக்கலாம். 48 நிமிஷம் கூட உனக்கு வந்து வக்கு இல்லைன்னா விசிஷ்டாத்வைத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு உன் நாக்குக்கு அனுமதி கிடையாது அப்படின்றார் பகவான் விஷ்ணு. புரியுதா? ஓகே. ஸோ சகுண பிரம்ம ஆப்னோத்தி பரம் வைகுந்த லோகம் பிராப்னோத்தி. ஓகே. அப்போ 8:2:1 சாந்தோக்கிய என்ன சொல்கிறதுன்னா, சயதி பித்ருலோக கதமோ பவதி சங்கல்பாத்தேவ அஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி. இவன் என்ன பண்ணுறான்னா, சங்கல்பாத்தேவ சங்கல்பத்தில் மாத்திரமே பித்ரு நினச்சானா, அப்பாவை நினச்சானா, எங்கேயோ இருக்கிற அப்பாவை நினச்சாருன்னா அப்பா வந்து முன்னாடி நிற்பார். அம்மாவை நினச்சா அம்மா வந்து நிற்பாங்க. பிரதரை நினச்சா பிரதர் வந்து நிற்பாங்க. புரியுதா? சகோதரி நினச்சா சகோதரி நிற்பாங்க. சகாய நண்பன் நினச்சா நண்பன் வருவான். புரியுதா? அதனால் இந்த பித்ருலோக இருக்கிறத அதுக்கு இதெல்லாம் சங்கல்பாத்தேவ. ஓகே. சமுத்திஷ்டந்தி. சமுத்திஷ்டந்தினா அவன் அடையிறானா, எல்லாத்தையுமே அடையிறானா. புரியுதா? அந்த மாதிரி இருக்கான். அப்போ சகோதர சகோதரி எல்லாமே இவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது. ஓகே. அப்போ உபாசகன் வந்து எப்படிப்பட்டவன்னா, எல்லா விஷயத்தையும் சங்கப்பாத்து ஏவ சமுத்திஷ்டந்தி. உபாசகன் பிரம்மலோகத்தில் சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா. எது? பிரம்மலோகத்தில். பிரம்மலோகத்தில் இந்த உபாசகன் எந்த ஈஸ்வரனுக்கு சத்தியகாமஹா இருக்கிறதோ, சத்திய சங்கல்பம் இருக்கிறதோ, அதே இந்த இவனுக்கும் இந்த உபாசகனுக்கும் இருக்கிறது. ஓகே. அப்போ சத்தியகாமகா சத்திய சங்கல்பா, அவன் என்ன விரும்புகிறானோ, எதை விரும்புகிறானோ அதை அடைவான், அதே அடைவான். அப்போ சங்கல்ப சுருதி வாக்கியம் என்ன? சங்கல்பாத்தேவ சமுத்திஷ்டந்தி. ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து சாஸ்திராலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை புஷ்கரணி பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ராஜா மகாகாலேஸ்வர் பண்ணியிருக்கோம். மலை மேலே வந்து மகாநாராயணம் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாரத மாதா கோயில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னது? சிருஷ்டி. இப்படிதான் புதுசாக சிருஷ்டி படைக்கப்பட்டது எல்லாமே. அதெல்லாம் இம்பாசிபிள். நினச்சா வில் பவரில் எல்லாமே கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பூஜையில் அவனுக்கு வந்து எல்லாமே ஒழுங்கும். இதெல்லாம் சைட் டாபிக். நீங்களே நிறைய என்னோட ட்ராவல் பண்ணும்போதே நிறைய விஷயம் ஸ்தூலமாகவே வந்து படைக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? அப்போ சங்கல்பம் மாத்திரேன்னு வா. இப்போ என்ன டிபேட்டு இங்கே? இது பிரம்மசூத்திரம் படிக்கிறோம் இல்லையா? அப்படியே படிச்சுட்டு போகிறதுக்கு வரோம். டிபேட் என்ன, வாதம் என்னன்னா, சங்கல்ப மாத்திரேனாவா அல்லது பிரயத்தன சகித சங்கல்ப மாத்திரேனாவா? நினைத்த மாத்திர வந்த முருகா, அந்த டிஎம்எஸ் பாட்டு, நினைத்த போது வர வேண்டும் அப்படியே. புரியுதா? அதுக்கு நீ உபாசனை பண்ணணும், நினைத்த போது வரணும். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். நான் நினச்ச போது அப்படி முருகன் வரத்த மாதிரி அப்படி வந்து முன்னாடி நிற்பார். புரியுதா? ஆனால் கண்ணு மூடி இருக்கணும். புரியுதா? அப்போ சங்கல்பம் மாத்திரமே எதையும் கொடுக்காது. பூர்வபக்ஷின்னு சொல்கிறேன். சும்மா இப்படி நினச்சா மாத்திரம் வராதியா எதுவும். புரியுறதா? பிரயத்தனம் பண்ணணும். ஓகே. அதுக்கு எஃபர்ட் போடணும், அதுக்கு காரகம் வேணும். இப்போ ஜம்பு மகரிஷி கோயிலுன்னா அப்படி ஜம்பு மகரிஷி கோயில் வரணும் அப்படின்னு நினச்சது அப்படியே வந்துடுமா? ஆனால் வந்துடுத்து. நான் வந்து கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜம்பு மகரிஷி கோயில் கட்டிட்டு போனோம் அப்படின்னு எப்போது? 2022. 2022 யோசனை பண்ணது. புரியுதா? 2022 அந்த அந்த மதன் மோகன் மாலவியா இது குரூப்பில் போய் சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து இந்த ஜம்பு மகரிஷிக்கு ஒரு கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு. அவன் ஒரே சந்தோஷம். உள்ளே கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஆரத்தி எல்லாம் பண்ணான். அப்புறம் ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி அது பூஜையெல்லாம் போட்டு வந்தேன் ஜம்பு மகரிஷிக்கு. அதுக்காகவே போய் எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணிருந்தது. ஆயிரக்கணக்கான பேர் வந்துருந்தான் அதுக்கு. புரியுதா? அன்றைக்கி 1000 பேருக்கு
புடவை கொடுத்தேன் என் கையாலேயே. இப்போதான் பெரிய கிராண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துடும். பூஜை, அக்னி பூஜைலாம் போட்டோம், ஹோமெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி இந்த இடத்துல வந்து இது பண்ணணும், இப்படி கோயில் வரணும், இந்த ஆஞ்சநேயர் இப்படி வரணும், இப்படி வரணும், எல்லாம் பிளான். ஓகே. அவரும் எங்களோட கோயம்புத்தூர்லாம் வந்து அங்கே தான் பிளான் பண்ணோம். இந்த கோயம்புத்தூர் இருக்க ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பிளான் பண்ணி இந்த ஜம்பு மகரிஷி பண்ணோம். 2வது வருஷம் கோயம்புத்தூரில் நான் இது யோகா தெரப்பிக்கு போகும்போது பண்ணி ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டேன். ஆனால் ஜம்பு மகரிஷி ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ ஆழமாக எதை நினைக்கிறையோ அது நடக்கும். சங்கல்ப மாத்திரேன அது சடனாக ஒரு குரூப் வந்து நடந்தது. அதுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணி இப்போ வந்து நம்ம 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜம்பு மகரிஷிக்கு பார்ப்போம் முடியும். நாளன்னைக்கு இதை எதுக்கு லீவ் விட்டது அங்கே போகிறதுக்காக ஜம்பு மகரிஷிக்கு. அதனால் அது வந்து இமாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் ஒரு பலன் கொடுக்கும். அது வந்து 20/4/2025 அது. ஸோ இதுக்கு பேர் வில்லு எஃபர்ட்டு சும்மா தான். புரியுதா? அங்கே போனோம். புரியுதா? அங்கே போனால் அதுக்குள்ளார வந்து அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பக்கத்தில் வந்து ஜம்பு மகரிஷி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன, இதெல்லாம் வில்லு தான், எல்லாமே வந்து வில்லு. ஓகே. இதை பாரு, இது எப்படி வரணும் அப்படியே நினச்ச மாத்திரம் வந்து இல்லை. புரியுறதா? இதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து சாதாரண வரல. இது வந்து இது பாதுகா. புரியுறதா? அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யோசனை வந்தது. புரியுறதா? சங்கு ஓம்காரேஸ்வரில் சொல்லி ராமேஸ்வர வழியாக வந்து சேர்ந்தது. பானை, இதுக்குள்ளே பானை இருக்குது. புரியுதா? பானைக்குள்ளே கலர் இருக்குது, பானைக்குள்ளே பூ இருக்குது, பூவுக்கு வெளியே டிசைன் இருக்குது. ஒன்று எஃபர்ட். சும்மா பானையை தூக்கி போடுறதில்ல. இந்த பானை பண்ணுறதுக்கு 3 இடத்துக்கு போனோம். 3 இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து கேன்சல் பண்ணி 3ஆவது இடத்துல சக்ஸஸ் ஆகிடுது. சங்கு இது ரொம்ப கஷ்டம். யூபிலேருந்து வந்தது லிங்கம். புரியுதா? இது வந்து அபிஷேகம் பண்ணுறது லிங்கத்தில் இப்படி. புரியுதா? பேக், இந்த பேக் இல்லை, இந்த பேக் இது கேரளாவில் வந்தது. புரியுதா? அகில பாரதம் முழுக்கவே வந்திருக்கு. இப்போ 108வது கேம்புக்கு யூபிலேருந்து வந்திருக்கு, கேரளத்துலேருந்து வந்திருக்கிறது. ஓகே. பேக் வந்து கேரளத்துலேருந்து வந்திருக்கு, இது யூபிலேருந்து வந்திருக்கு. இது ஒட்டிட்டான். புரியுதா? இதுக்குள்ளே விபூதி இருக்குது, விபூதிக்குள்ளார லிங்கம் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாமே என்ன சங்கல்ப மாத்திரேன்னு வரல, பகீரத பிரயத்தனம். புரியுதா? பகீரத பிரயத்தனம் பண்ணியிருக்கேன். புரியுறதில்ல உங்களுக்கு? அப்போ பூர்வபக்ஷி சொல்கிறது புரியுறதில்ல? ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பண்ணியிருக்கிறத நிறைய பிரயத்தனம் இருக்குது. புரியுதா? இது வந்து இதுக்கு வரத்துக்கு 100,000 எஃபெக்ட் போட்டிருக்கேன். புரியுதா? இது வந்து அவனோட பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஹிந்தியில் பேசிக்கிட்டே இருந்து அவன் வந்து ஓம்காரேஸ்வரலேருந்து அனுப்ப போகிறான்னு சொல்லி கடைசியில் அட்ரஸ் வந்து ராமேஸ்வரம் கொடுக்குறான். புரியுதா? ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ஊர் லிங்கம் அவன் வாங்கி கொடுக்குறான். புரியுதா? இதுக்கு எல்லாம் அழகாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நேற்றுக்கு ராத்திரி ஒட்டியாச்சு. புரியுறதா? காலையில் நாம் இதுக்கு தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வந்தால் ராத்திரி வந்து ரிசல்ட்டு ஒட்டியாச்சு அப்படின்னு. இது வந்து பாதுகா. புரியுதா? ஸோ குரு பாதுகா. அதுக்கப்புறம் வந்து இதுதான் எல்லாருக்கும் கொடுக்குறது கிருஷ்ணர். புரியுறதா? இந்த கிருஷ்ணர் ஆமாம், இடம் வந்து சொல்லிவிடுவோம். ராமன் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பண்ணால் இதே மாதிரி பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை பண்ணினா அப்போ இது அழகாக இருக்குது. இது வந்து உடனே வந்துள்ள இதில் ஒரு 3-4 தடவை மாற்றம் பண்ணி அப்படி பண்ணியிருக்கு. ஒன்றுத்துலேயும் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் சங்கல்பம் மாத்திரை இல்லை, அதில் எஃபர்ட் போட்டு பிரயத்தனம் பண்ணி அதுக்கு என்னென்னவோ பண்ணி
அதுக்கப்புறம் வந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறான், பிரயத்தன சகித சங்கல்ப ஏவ சமுதிஷ்டந்தி. இது பூர்வபக்ஷிய வாதம். வியாசாச்சாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது தப்பு, ஸோ அதுக்கு தேவையில்லை, ஓகே. அதனால் அவன் வாழ்நாள் முழுவதும் இது பண்ணியிருக்கான், உபாசனம் பண்ணியிருக்கான். இப்போ புரியுறதா? நமக்கு சும்மா இப்படி பண்ணோடனே நான் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, எத்தனை பார்த்தோ தனுர்திரகா, ஸ்ரீர் விஜயோ பூதிகி நீதீர் மதீர் மதமா அப்படிலாம் சொல்லிருக்குல்ல. அதே மாதிரி இப்போ வருஷ பிறப்புக்கு ஆச்சு. புரியுறதா? அங்கே சகல ஐஸ்வர்யங்களும் கிடச்சது கண்ணு முன்னாடி. புரியுறதா? அதனால் அந்த உபாசனை பண்ணணும். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் சும்மா வாயில் சொன்னால் வராது. அது உபாசனை பண்ணால் உனக்கு கூட அந்த மாலை மரியாதை செப்பல் அது இது அதெல்லாம் ஒன்று மேடையில் உட்கார வைப்பாங்க. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் அதை எடுத்து அதுக்குள்ளே 2 லைன் போயிட்டுருக்கோம். புரியுறதா? ஓம் தத் சத் அது கடைசியில் சொல்கிறோம்ல, அது போயிடும். அங்கே ஒரு பிரேக் கொடுத்து பிரார்த்தனை பண்ணு அப்படிலாம் சொல்கிறது. அதுதான் அந்த பலசுருத்தி வரத்துக்கு. நான் சிக்காகோவில் இதை பேசினேன் 2012. நீ அந்த இதோடு பண்ணினா, தியானத்தோடு பண்ணினா கிடைக்கும். புரியுதா? அப்போது 48 நிமிஷமே நம்ம கண்ணை மூடி உக்காராதப்போ நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது இல்லையா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ வேலை இருக்குது. அவர் நாராயணி அம்மா இருக்காங்க வேலூரில், அவங்கள மாதிரி புழப்பத்த உடனே இன்னுமா இல்லையா? நீ ஓடி 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 வேலை செய்யணும். அவர் கண்ணை மூடியே தங்கத்தை கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் எல்லா பக்கமும் தங்கமாக இருக்குது. ஓகே, நீ உள்ளர போனேன்னா பிள்ளையார் தங்கம், அந்த பக்கம் லக்ஷ்மி தங்கம், தங்கத்தில் இழைச்சி வச்சுருக்காரு. ஏன்? காலையில் 4:30 மணிக்கு துவங்கினார்னா ராத்திரி 10:30 வரைக்கும் அவர் இப்படி அந்த குங்குமத்தை போட்டுட்டே இருப்பார். புரியுதா? ட்ரை பண்ணி பாரு. ஒரு நாள் இப்படி பண்ணி பாரு, அந்த கை இப்படி வலிச்சுக்கும். புரியுதா? உனக்கு குரக்கலிக்கா பிடிச்சிருக்கும். புரியுதா? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவர் உபாசனை பண்ணியிருப்பார் இல்லையா? உபாசனை பண்ணால் அது பலம் இருக்கு. அதனால் இருக்கு சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரர் எப்படிப்பட்டவர்? சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி சதபோ தப்பியத சதபஸ்தப்த்வா இதம் சர்வம் அசிருச்சத. புரியுதா? இப்படி பகவான் ஹோல் சிருஷ்டியை என்ன பண்ணார்? அப்படி இந்த யுகப்பத்து அப்படியே வந்தது இந்த ஹோல் சிருஷ்டி. இது நமக்கு தைத்திரிய பிரம்மானந்த வல்லி. அது மாதிரி இந்த உபாசகன் கிட்டத்தட்ட ஈஸ்வர விபூதி உடையவன். அதுதான் நிறைய பேர் அவர் ஈஸ்வர விபூதி உடையவர், அவர் ஈஸ்வர விபூதி உடையவர், அவர் நினச்சா என்ன வேணால் செஞ்சிருவார் அப்படி சொல்கிறதுக்கு என்னுடைய பின்னாடி இருக்கணும். ஆனால் இதே மாதிரி லௌகீகத்தில் வருமா? இது பிரம்மலோகத்துக்கு ஒத்து வரும், நினச்ச மாத்திரம் வரும். நினைத்த போது நீ வர வேண்டும் அப்படிதான் பாட்டிருக்கான். நினைத்த போது வந்து விட்டார் அப்படி பாடுறான். அப்படி பாடல, வர வேண்டும் தான் பண்ண. அப்போ நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லைங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஏறுதும் இல்லை, நடப்பதையே நினைத்து விட்டான். இது கரெக்டாக இருக்கு நமக்கு. இதுதான் ப்ராக்டிக்கல். புரியுதா? நினச்சபடி அப்படி அப்படிலாம் வந்துடும். எப்படி வரும்? அதெல்லாம் வராதது பண்ண. அப்போது சரி, இதை உன்னுடைய சயின்ஸு புத்தியில் நீ இதை இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, முதல்ல பிரம்மலோகம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு உன் சயின்ஸில் சொல்ல முடியுமா? சொல்லு. எங்கே நீ சொல்கிற? நீ இப்போ நேற்று ஒரு பொண்ணு, நீ என்ன படிக்க போகிற? நான் ஏஐ படிக்க போகிறேன்னு. ஏஐன்னா என்னான்னு கேட்டேன் நான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதை இதுவாக சொல்லிருக்கேன். அப்போ ஆர்டிஃபிஷியல்னால் என்னென்ன புரியுதா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சயின்ஸு இப்போது பீக்கில் ஆகிடுச்சு.
நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் வந்து 1 minute வந்திருக்கு. அந்த பாட்காஸ்ட் இப்படி தான் பாட்காஸ்ட்டில் வந்து 1 minute வந்திருக்கு. நான் அதை வந்து ராவு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் உங்கள் பைட்டுக்களை காட்டுறதுக்காக. புரியுது தான். இப்படிலாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் வந்து அந்த ஈரோடுக்கு எல்லாத்தையும் அனுப்பணும் வருஷப்பிறப்புக்கு. அதனால் அந்த பையன்கிட்ட வந்து நீ அனுப்பணும், இது கூரியர் அனுப்பணும். அப்படியே ஒரு 10 கால் அனுப்பிச்சோம் பாரு. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை வந்து இன்னொரு பையனுக்கு அனுப்பிச்சி அந்த பையன் குரோதி ஆண்டில் ராத்திரி 10-11 மணிக்கு என்ன சொல்லி அதுக்கப்புறம் குரோதி ஆண்டு முழுக்க 12 மணி, நமக்கு 12 மணிக்கு பிறக்கிறது இல்லையா வருஷம், அது வரைக்கும் நான் அதை கொண்டாடி அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் கொண்டாடி அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் அந்த விஸ்வாவசு வருஷம் வந்த உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. அந்த இது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கிள் இது ஆகிடும், அது போயிடும். இவன் வந்து ஒரு நாள் கூட அந்த இது இருக்கு இல்லையா, இந்த பிரம்மசூத்திரம் இத்தனாவது கிளாஸு அதெல்லாம் க்ரீன் ஷாட் பண்ணவே இல்லை. அதை மாதிரி இன்னொரு பையன் வந்து அதை சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லவே இல்லை. இதை மாதிரி சொல்லி நம்மளை வந்து தூங்க விடாமல், அதுவும் ராத்திரி குருநாதரை இப்படி தான் கலைக்கணும். அப்புறம்னா நம்மளை எத்தனை நாள் தூங்க விடாமல் பழிக்கு பழி புரியுறதா அப்படி பண்ணி. இதெல்லாம் சயின்ஸோட மெத்தட்ஸ். என்னது சயின்ஸோட மெத்தட் புரியுறதா. அப்போ குரு சாஸ்திர உபதேசம் மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு ஸ்ரத்தை பக்தி வேண்டும். குருவே கேள்வி கேட்கக்கூடாது புரியுதா. இங்கே வந்து சயின்ஸ் மாதிரி கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இது சங்கர மடம். இது புரியுதா. சங்கர மடத்தில் எப்படி கேட்கணும், குரு என்ன மடத்தனமாக பேசினா கூட அப்படியே கேட்கணும். ஏன்னா நமக்கு மடத்தனமாக நினைக்கிறோம்ல, அது மடத்தனமாக இருக்காது, ரொம்ப அறிவார்ந்த விஷயமா இருக்கும். ஏன் அறிவார்ந்த விஷயமா இருக்கும், அது சாஸ்திர பிரமாணம். அது வந்து சாஸ்திர பிரமாணம். தேர்ஃபோர் எப்போ நீ வந்து அத்தியாரோபம் பண்ணுறையோ அதை தான் அபவாதம் பண்ண முடியும் புரியுதா. அத்தியாரோபம் பண்ணினா தான் பண்ணு. அப்போ இந்த சாஸ்திரம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, பிரம்மலோகம்னு ஒரு லோகமே கிடையாது, பிரம்மாவும் சேர்ந்து டிஸப்பேர் ஆகிடுவார். அப்படி இதே உபநிஷத்து சொல்கிறது. அப்போ பிரம்மலோகத்தை பற்றி சொல்கிறதும் நீ வேறு எந்த சயின்ஸ்லேயும் போய் படிக்க முடியாது. அந்த பிரம்மலோகத்தில் உபாசகன் பிராப்தி அடைஞ்சானே அவன் ஈஸ்வரனுடைய ஐடியா முழுக்க அவனுக்கு கிடைக்கும், சத்தியகாம சத்திய சங்கல்ப கிடைக்கும்னு சொல்கிறதும் வேறு பிரமாணத்தில் கிடைக்காது. எல்லாமே கிடைக்கிறது இந்த சாஸ்திர பிரமாணம். அதே சாஸ்திர பிரமாணம் என்ன பண்ணுறது, ஒரு இன்னொரு இடத்துல பிரம்மலோகம் வந்து அதுக்கப்புறம் பிரம்மாஜி எல்லாமே ஒரு நாள் டிஸப்பயர் ஆகிடுவாங்க அப்படின்றத நம்ம போன 107 படித்தோம் நம்ம. ஓகே. ஆனால் இந்த சங்கல்ப மாத்திரை ஏவ உபனிஷத் சுருதி வாக்கியம் என்ன சொல்கிறது, பிதரகா அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கலாம், சமஸ்திஷ்டந்தி மாதரகா அம்மாவை பார்க்கலாம், பிராதரகா சகோதரனை பார்க்கலாம், ஸ்வஸ்வாரகா சகோதரியை பார்க்கலாம், சகாயகா நண்பனை பார்க்கலாம். ஓகே. ஸ்திரீய அழகான மேகலா ஊர்வசி அவங்களெலாம் பார்க்கலாம், கந்தமால்ய இதெல்லாம் பாரு. இதை எழுதும்போதே இந்த அவ்வளோ கந்தமால் புரியுதா. இதுதான் ப்ரூஃபு, நான் போட்டிருக்கிறதே ப்ரூஃபு புரியுதா. இதை எழுதிட்டு வர இந்த மாலை வருது கந்த மாலை. இது வந்து ஸ்மெல்லோடு இருக்கும் புரியுதா. இப்போ இது கலர் மாலை இல்லை, இது பேப்பர் மாலை இல்லை, இது என்னது செண்பக பூவேன்னு பாடுறாங்கல்ல, அனுபவித்து பாட்டிருக்கான் செண்பக பூவே அப்படிலாம் புரியுதா. அதனால் கீழே போனால் பர்ஃப்யூம் பூவே தான் இருக்கும் புரியுதா, அது பர்ஃப்யூம் போட்டது. ஆனால் இது நான் நிஜமாக ஒரிஜினல் இது. ஓகே. இது வரைக்கும் வருது புரியுதா. இது நல்ல மாலையாக இருக்கிறதுல மால்ய போட்டிருக்கான், கந்த மால்யா நினச்சா வருமா. நேற்று ராத்திரி எழுதியிருக்கேன், இன்றைக்கி காலம்பரை வந்துவிட்டு புரியுதா. சும்மா கொஞ்சம் உபாசனை பண்ணுறதுக்கு நம்ம இப்படி பெருசாலாம் உபாசனை பண்ணல, அதில் ஆழமாக டீப்பாக எழுதுகிறோம், அது வந்துடுது புரியுதா. எல்லாமே வரும். அன்னபானே புரியுதா, அன்னபானே எல்லாம் கிடைக்கும். அன்னபானே சமையலை வந்து என்ன சமை என்ன சாப்பாடு
சாமை ஊத்தப்பம், வெங்காய ஊத்தப்பம் எல்லாமே ராத்திரியே கிடச்சிது. இது எழுதும்போதே கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. அந்த சாமை சாப்பிட்றதுக்கு செம்ம உடம்பு வேணும். அப்படிதான். அப்புறம் கீத வாத்திரகா, ஆடல் பாடல். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஐடியா வந்திருக்கணும். உபலப்தி என்ன நச்சிகேதனுக்கு சொல்கிறாரு யம தர்மராஜா. ஆடல் பாடல், பொண்ணு பையன் பொண்ணு இதெல்லாம் கொடுக்குறாருல, இதெல்லாம் பிரம்மலோகத்தை பிராப்தியை கொடுக்குறாரு அவர். இவன் கேட்கறது நிர்குண பிரம்மன். பிறகுதான் அவர் பிரம்மலோகத்தையே கொடுத்து அப்படியே நைஸாக அவனை மடக்கிடலான்னு பார்க்குறாரு. தேவையில்லையா? வைராக்கியம். பிறகுதான் வைராக்கியம். யம தர்ம நச்சிகேதனுக்கு பிரம்மலோக வசதிலாம் கொடுக்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? வைராக்கியத்தில் எல்லாத்தையும் வேண்டான்ட்டான். புரியுறதான்? இப்போ சூத்திரத்துக்குள்ளே போனால் சங்கல்பாத் ஏவத்து தச்சுருத்தேகே. சங்கல்பாத், இந்த சங்கல்பன்றது ஸ்ரத்தான்றதெல்லாம் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கணும். புரியுதான்? அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணால் வில்லு. புரியுதா? ஒரு மனுஷனுக்கு வில்லும் கம்மியாக இருக்கிறது, வைராக்கியமும் கம்மியாக இருக்கிறது. புரியுதா? வில்லுன்னா அந்த நினச்சதை அப்படி முடிச்சுடுவான். வில்லு, அதுக்கு பேர் வில்லு. புரியுதா? ஆனால் அது சங்கல்பத்துக்கு வராது. சங்கல்பம் அதை விட பெருசு. அது வந்து சைத்தன்ய பாரத மாதா பார்க்கலாம், மகாநாராயணா பார்க்கலாம், இந்த புஷ்கரணி பார்க்கலாம். நீ அதை போய் பார்த்தீங்கன்னா சங்கல்பம் மாத்திரேன அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு பண்ணி வச்சிருக்கிறது. புரியுதா? எல்லாமே உதாரணம் இருக்குது. அப்போ சங்கல்ப சுக்தம்னு இருக்குது, யஜுர்வேதத்தில் இருக்குது, சுக்ல யஜுர்வேதம். புரியுதா? ஒரு சுக்தமே இருக்குது சங்கல்பத்தை பற்றி. நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் சொல்கிறார், சங்கல்போவாவ மனசோ பூயான். நிச்சயமாக மனதை விட உயர்ந்தது சங்கல்ப சக்தி. புரியுதா? மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அது சங்கல்பமாக்கிட்டேன்னா கண்டிப்பாக நடந்துடும். ஓகே, அதனால் சங்கல்பா, ஒருவன் எதை சாதிக்க விரும்பினாலும் அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா சங்கல்பம். சங்கல்பம் மனசை விட பெருசு. சங்கல்பம் பண்ணிட்ட நீ 108 கேம்ப்பு நடக்கிறோன்னா ஈஸியாது. இப்போ 108வது கேம்பில் போய் பிரம்மசூத்திரம் முடியணும் அப்படின்னா அதுக்கு சங்கல்ப சக்தி வேணும். அப்போது ஏவனா என்ன? தேசக்காலம் கூட இதுக்கு அவசியம் இல்லை. இப்போதான் எல்லாமே முடியும். ஓகே, 12 சங்கல்பம் பண்ணியிருக்கோம். அது சங்கல்பம். அது புரியுதா? அது ஃபஸ்ட்டு சித்தி ஆகிடுச்சு. சங்கல்பத்தே சித்திக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சங்கல்பம் ஓகே ஆகிடுச்சு. ரெண்டாவது சங்கல்பம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டுருக்கு. வித்யா, கல்வி பிறகு. ஸோ தாய்மொழி கல்வி வரணும்னா இங்கே பிரதமர் வந்து ராமேஸ்வரத்தில் பேசுகிறார். ஏன்னா தமிழில் கூட கையெழுத்து போட தெரியாத டேஷ் டேஷ். ஓகே, புரியுதா? தமிழில் கையெழுத்து போட தெரியல. நாங்கள் குஜராத்தியில் போடுறோம், மராத்தியில் இருக்கோம், மராத்தியில் போடுறோம். தமிழில் தமிழில் கையெழுத்து போடுறதில்ல அப்படின்னு தோலை உரிச்சிட்டு போயிட்டார். புரியுதா? தமிழ் பேசுகிறேன்னு. புரியுதா? அதனால் உன் பேரே வந்து ஆங்கிலம் கூட இல்லை, ரஷ்யன். புரியுதா? ரஷ்யன் மொழி. ஓகே, எல்லாம் திராப, ஒன்று கூட தமிழில் தெரியவே தெரியாது. புரியுதா? அதனால் கஸ்மாலன்றது சம்ஸ்கிருதம். புரியுதா? கஸ்மலம். ஓகே. ஸோ அதனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொப்பன லோகத்தில் இருக்கு. சொப்பன லோகத்தில் இருக்கிறத வந்து வேறு எந்த லோகத்துலேயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, சொப்பன லோகம் செப்பரேட்டு, அது போல் பிரம்மலோகன்றது செப்பரேட்டு. இங்கே இருக்கிற பூலோக கண்டிஷனை நினச்ச மாத்திரம் வருது அப்படிலாம் இங்கே பூலோகத்தில் பண்ண முடியாது. புரியுதா? இங்கே பிரயத்தனம் பண்ணணும். இங்கே வந்து கிரத்து ஞானம் வேணால் நியாயம் வச்சுக்கலாம் மொழிய, சங்கல்ப மாத்திரையெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது வந்து உபாசகனுக்காக சொல்லப்பட்டது. ஓகே, இது வந்து பிரயத்தனத்தில் உள்ளவனுக்கு கிரத்து நியாயம் இருக்குது. அதையே நீ நினச்சி எண்ணியதை எண்ணியாங்கு எண்ணியவர் திண்ணியராக பெறேன். அந்த மாதிரி. ஓகே, ஜம்பு மகரிஷி வரணும்னா ஜம்பு மகரிஷி வரணும். புரியுதா? அதில் என்னது? கிருத்து நியாயம். புரியுதா? இது உபாசகனுடைய விஷயம். அதனால் இதில் அப்படியே பிரம்மலோகத்திலே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்கிறீங்களா சுவாமி, எப்படி அப்படின்னு கேட்டேன்னா அவர் வியாசாச்சாரி நீ கேட்பன்னு தெரியும். தச்சுருத்தேகே, சுருத்தி தான் பிரமாணம். தது போதக சுருத்தி தச்சுருத்தேகே அப்படி சொல்லி
முடிக்கிறேன். நாமும் இதை நாளைக்கு கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.